என் நெஞ்சில் குடியிருக்கும் எடப்பாடி ஜாதகத்திற்கும் அண்ணன் விஜய் ஜாதகத்திற்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வசியம் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இருக்காது, எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிடும். ஒரு ஜாதகத்தை எடுத்துனோம்னா சூரியன் செவ்வாய் சனி ஸ்ட்ராங்காக இருந்து குரு அனுகூலம் இருந்ததுன்னா அவளுக்கு ஈஸியாக வெற்றி பெற முடியும். இப்போ அண்ணன் உதயநிதி ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எல்லாமே அமைப்பாக அப்படியே அமைஞ்சிருக்கு. நீங்கள் விஜய்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார். பிப்ரவரி 15 மார்ச் 15 வரைக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த டைம் பீரியடை முதல்ல அவர் கிராஸ் பண்ணட்டும். இந்த ஜாதக ரீதியாக இந்த ரேஸில் முந்துறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து முந்துறாங்க. நினச்சி பார்க்க முடியாத கூட்டணிகள். அண்ணன் சீமான் ஜாதகத்தில் பாதகம் செய்கிறதுக்கு வந்து வெளியிலேருந்து ஆட்கள் யாருமே வர வேண்டாம். அவருக்கு அவரே பாதகம் செய்யக்கூடிய அமைப்பாக அவருடைய ஜாதகம் அமைஞ்சிருக்கு. அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து ஒரு யோகமான பீரியட் வந்திருக்கு. எடப்பாடிக்கு வந்து ஒரே ஒரு விஷயம்தான், தனித்து இயங்கக்கூடிய ஜாதகம் இல்லை. அண்ணன் விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து பயணம் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த 2026ன்றது உற்று நோக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. முதல்ல 2026 தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் அப்படிங்கிறது வந்து நிறைய இளைஞர்கள், நிறைய பெண்கள் இந்த வருஷம் வாக்களிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். நினச்சி பார்க்க முடியாத கூட்டணிகள். இப்போ நம்ம 2026 தொடக்கத்தில் நாம் இருக்கோம். இந்த கூட்டணியை, இப்போ இருக்கிற கூட்டணியே தொடரும் அப்படின்னு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது. நிறைய என்ன சொல்லலாம்னா இவங்களோட சேருவாங்களா, இவங்கெல்லாம் இவங்களோட சேர்ந்து பயணிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து சேரும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு 3-4 நபர்களை நாம் வந்து பார்த்து நாம் வந்து சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து டிஎம்கே அப்படின்னு எடுத்துனோம்னா ஸ்டாலினை தாண்டி அண்ணன் உதயநிதி ஜாதகம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் எடப்பாடி ஜாதகத்தை நாம் எடுத்துக்கிறோம். அப்புறம் விஜய் ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அண்ணாமலை ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க எல்லாருடைய ஜாதகத்திலையுமே ஒரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஜாதக ரீதியாக இந்த ரேஸில் முந்துறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து முந்துறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க லக்ன ரீதியாக சரி, அவர் பிறந்தது கார்த்திகை மாதம், ராசி, அப்புறம் இப்போ நடக்கக்கூடிய கோச்சார ரீதியிலான பலன்கள், தசா ரீதியிலான பலன்கள் எல்லாமே அண்ணன் உதயநிதிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து ஒரு யோகமான பீரியட் வந்திருக்கு. ஸோ அவருடைய களம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். என்ன காரணத்தினால அவர் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ எல்லாருமே அவர் டெல்லி அப்படிங்கிறாங்க. அவர் களம்ங்கிறது வந்து தமிழ்நாடு தான். ஸோ அவருக்கு வந்து இந்த வருஷத்தில், அதுவும் முக்கியமாக மே மாதத்துக்கு பிறகு ஒரு 9 வருஷம் டைம் நல்லா இருக்க போகிறது. அண்ணாமலைக்கு டைம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. விஜய் ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயந்தான், அவர் ஜாதகத்தில் நீசபங்க ராஜயோகம் இருக்குது. அவரும் அண்ணாமலையும் ஒரே ராசி, இவரும் கடகராசி அவரும் கடகராசி. அதனால் அப்போ விஜய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எடப்பாடிக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான், தனித்து இயங்கக்கூடிய ஜாதகம் இல்லை. ஸோ அவர் கொஞ்சம் எல்லாரையும் அரவணைச்சுண்டு எல்லாரையும் சேர்த்துண்டு அவர் வந்து கோத்ரு பயணம் பண்ணினார்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, எடப்பாடி ஜாதகத்திற்கும் அண்ணன் விஜய் ஜாதகத்திற்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு வசியம் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இருக்காது, அது டோட்டல் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்கும். சார், ஆனால் நீங்கள் சொன்னது போல் இத்தனை ஆட்கள் நமக்கு இருக்காங்க, நீங்கள் சீமான் அவர்களை விட்டுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய இல்லை இப்போது நம்ம ஏன் வந்து சீமான் ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக ஒரு கவலைன்னே சொல்லலாம்.
அந்த எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஏன்னா அண்ணன் சீமான் ஜாதகத்தை போல இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பாதகாதிபதினு இருக்கும். அப்போ பாதகாதிபதி அண்ணன் சீமான் ஜாதகத்தில் பாதகம் செய்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆட்கள் யாருமே வர வேண்டாம். அவருக்கு அவரே பாதகம் செய்யக்கூடிய அமைப்பாக அவருடைய ஜாதகம் அமைஞ்சிருக்கு. அவர் அதாவது ரொம்ப ஓப்பனாக சொல்லிடலாம், நம்ம தொழில் வேறு கொள்கை வேறு, ரெண்டையும் நாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அரசியலில் ஜெயித்தவங்க யாருடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி, இப்போ நம்ம ரீசண்டாக நம்ம கண்ணுக்கு நேர் இருந்தவங்க அப்படிங்கிறது 2 பேர் தான். ஒன்று கலைஞர் கருணாநிதி, அடுத்தது அம்மா ஜெயலலிதா அம்மா. இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் நாம் எடுத்து பார்க்கும்போதும் சரி, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போதும் சரி, அவருக்கு கொள்கைகள் நிறைய 2 பேருக்கும் கொள்கைகளில் நிறைய இருக்கும். ஆனால் அவங்க சேர்த்துக்கிற ஆட்கள், பழகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கொள்கை முரண்பாடாக இருக்கிறவங்க கூட தான் அவங்க சேர்ந்து பயணிப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமானுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை கொள்கை வேறு, தொழில் வேறு. தொழில்ங்கிறது அரசியல். அப்போ நம்ம கொள்கைங்கிறத அரசியலை கொண்டு போய் ஊற்றக்கூடாது. அந்த கொள்கைங்கிறது வேறு, அதாவது போர்சனலாக எனக்கு இருக்கிற கொள்கை வேறு, ஒரு கட்சி சார்ந்த கொள்கைகள் அப்படிங்கிறது வேறு. அப்போ அவருக்கு இந்த பாதகஸ்தானம், பாதகாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது அவருக்கு நல்லது. சார், ஆனால் விஜய் அவர்கள் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த 1 இயரில் அவருடைய growthன்றது மாபெரும் வெற்றியை நோக்கி போகிறதா நிறைய மக்கள் கருதுகிறாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? குறிப்பாக அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்றாரு. அப்போது ஏடிஎம்கே எங்கே போச்சு அப்படின்ற கேள்வியும் வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நம்ம இதில் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு வரக்கூடிய மாசி மாதம், அதாவது பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15 வரைக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த டைம் பீரியடை முதல்ல அவர் கிராஸ் பண்ணட்டும். அதாவது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அது அரசியல் அது எல்லாமே செக்ரிகேட் ஆகி வருமா? ஏன்னா அரசியலுக்கு தேவையான அடிப்படையான இதை நம்ம ஆரம்பத்தில் அவர் கட்சி ஆரம்பித்தானிலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அரசியலுக்கு அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துனோம்னா சூரியன், செவ்வாய், சனி ஸ்ட்ராங்காக இருந்து குரு அனுகூலம் இருந்ததுன்னா அவளுக்கு ஈஸியாக வெற்றி பெற முடியும். இப்போ அண்ணன் உதயநிதி ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எல்லாமே அமைப்பாக அப்படியே அமைஞ்சிருக்கு. ஆனால் இவருக்கு நீங்கள் விஜய்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கார். செவ்வாய் வீக்காக இருக்கும்போது அது எப்படி அரசியலில் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரியலை. நல்லபடியாக வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். நம்மளே விஜய் திரையில பார்க்கும்போது கை தட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட்டு அது அரசியலில் வருவதற்கான சூழல் அப்படிங்கிறது வேறு. அப்போ நம்ம இப்போதைக்கு அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னும் கிடையாது. நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஜாதக ரீதியாக நமக்கு இல்லை. ஸோ செவ்வாய் ரொம்ப வீக். அந்த ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இந்த பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15க்குள்ளே அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போது அவர் பத்திரமா இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அப்படியும் சொல்லலாம். முடிவுகளை மாற்றக்கூடிய மாதமாக அது அமைஞ்சிருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஒருவேளை முடிவை மாற்றினாருன்னா நல்லது நடக்கும்னு. ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான சதுரங்க விளையாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் ஜாதகத்தை இன்னொருத்தர் ஜாதகம் போது சேரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். ஆமாம், அது மாதிரி நாம் பார்க்கும்போது விஜயும் எடப்பாடியும் சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்லும்போது என்னமோ யாரோ பணம் என்கிட்ட கொடுத்து நான் சொல்கிற மாதிரி யாராவது சொல்லுவா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாதக ரீதியாக இவரும் அவரும் வசியம் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவரும் அண்ணாமலையும் கடகராசி, விஜயும் கடகராசி அப்படிங்கும்போது 2 பேர் லக்னமும் வேதை ஆகிடுது. ராசி ஒன்றா இருந்தாலும் லக்னம் வேதை ஆகிடுது. அப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அதே மாதிரி அண்ணன் உதயநிதியும் சரி, அண்ணன் விஜயும் சரி, 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுறதும் சிரமம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது அண்ணன் விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து பயணம் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆசை எல்லாருக்கும் இருக்குது. எனக்கு கூட ரொம்ப ஒரு ஆசை உண்டு. கட்சி ஆரம்பிக்கும் போது சீமானோட சேர்ந்துருந்தேன், அண்ணன் சீமானோட சேர்ந்துருந்தாருன்னா எனக்கு ரொம்ப ஆசை.
ஏன்னா அண்ணன் சீமான் நமக்கு ரொம்ப பரிட்சயமானவர். பட் 2 பேர் ஜாதகமும் வேதையாக இருக்குது. அப்போ அது சேர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு. சார் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வரணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. இறைவன் வாய்ப்பு கொடுக்கட்டும். என் நெஞ்சில் குடியிருக்கும்